பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகும் பெண்ணூர் ஆனாய் போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி. இன்றைய பாடப்பகுதி திருஞான சம்பந்தர் அருளிய அப்பர் சுவாமிகள் அருளிய 4ஆம் திருமுறை, பதிகை எண் 3, தலம் திருமறைக்காடு, மந்திர எண் 4 வேணால் ஒரு தடவை பார்த்துட்டு உள்ளது. மந்திர எண் 4 என்ன உரை எழுதியிருக்கிறீங்க? மாமரைக்காடனார் அந்த உடம்பு பற்றி ஃபுல்லாக படித்தோம், அப்படி தானே? அந்த உடம்புகளை எல்லாம் பற்றி படித்தோம். உடம்பை ஒரு குடிசையோடு ஒப்பிடுறாரு. அதற்கு மாணிக்கவாசகருடைய ஆசைப்பத்து எடுத்து கொடுத்தோம். பிறகு திருக்குறளிலிருந்து அந்த துச்சில் அமைந்தின்று கொள்ளோ ஆவா அவா அறுத்தல். இவன் பிராமணன் மாதிரி அவான்னு நானும் பயந்துட்டேன். அவா பெரியவா சின்னவா, அவா அறுத்தல். அதிலிருந்து ஒரு திருக்குறள் எடுத்து கொடுத்தோம். அதெல்லாம் வச்சு இதில் ஒரு கேள்வி இருக்குதுன்னு நான் சொன்னேன். அதாவது கால் சரி கை சரி, கால் கொடுத்து இருகை ஏற்றி சந்தேகம் இல்லை, களி நிறைத்து இறைச்சி, களிங்கிறது எலும்பை சொல்கிறாரு, இறைச்சி மேய்ந்து தோல்படுத்து உதிர நீரால் சுவர் எடுத்து திரண்டு வாசல் ஏழ். ஜன்னல் 7ங்கிறது என்னங்கிறது தான் கேள்வி. அந்த ஜன்னல் 7ங்கிறது உடம்பில் 9 துவாரங்கள் இருக்குல்ல, அதை 7ஆகவும் சொல்லலாம். 9 துவாரங்களே எத்தனையாக சொல்லலாம்? அதுதான் சொல்கிறேன். 9 துவாரங்களே 7ஆக சொல்லலாம். இப்போ நீங்கள் ஐம்பொறினா என்னதுன்னு சொல்கிறீங்க? ஐம்பொறி என்னதெல்லாம்? சரி, கண் எத்தனை? அப்போ அதெல்லாம் 2ன்னு சேர்த்தா சொல்கிறீங்க. புரிஞ்சிட்டா? இப்போ செவி 1 இருக்குது. அப்போ டோட்டல் போட்டால் நிறையெல்லாம் வந்துடும். அந்த கணக்கு தான். நம்ம 9 சொல்லும்போது டபுளாக சொல்கிறோம். ஆனால் அதையே டபுள் இல்லாமல் எத்தனையாக சொல்லலாம்? 7ஆக சொல்லலாம். கண்ணுங்கிறத 1ஆக சொல்லலாம், காதுங்கிறத 1ஆக சொல்லலாம். அதுக்கு தீர்வு அதுதான், ஈஸியான தீர்வு. வேறு தீர்வுங்கிறது கஷ்டம். புரியுதா? அதனால் 7ங்கிறத எதை வச்சுக்கணும்? 9 ஒன்றுளே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன். அப்பர் பாடுறார். உடம்புக்கு வாசல் எத்தனைங்கிறாரு? 9. அது விரித்து சொல்லும்போது சுருக்கும்போது 7ஆகவும் சொல்லலாம். வேறு அதில் விரிக்கிறதுக்கு வேறு வேலைகள் ஒன்றும் கிடையாது. அமைத்து உயிருக்கு ஒரு வீடு கட்டி உயிருக்கு வீடு உடம்புன்னு சொன்னார். கம்பராமாயணத்தில் கம்பர் மன்னனை யாரா சொல்கிறாரு? உடம்பா சொல்கிறாருன்னு படித்தோம்ல, அதுக்கு தொடர்புடைய செய்தி தான் இதுவும். மந்திரம் 5க்கான பொருள். மக்கள் வலம் வந்து போற்றும் சிறப்புடைய தலம் திருமறைக்காடு. மக்கள் வலம் வந்து போற்றும் சிறப்புடைய தலம் திருமறைக்காடு. இறைவன் தேவர்களை விட மேலானவன். இறைவன் உலகத்தை வேதத்தை விரும்பி ஓத வைத்தார். உலகத்தைனா உலக மக்களை. இறைவன் உலக மக்களை வேதத்தை விரும்பி ஓத வைத்தார். பக்தர்களை இசை பாடி ஆட வைத்தார். அகக்கண்ணிற்கு ஞானமாக இருப்பவர். அவரே நம் தலைவர்.
மந்திரத்தை படிங்க. விண்ணார் விண்ணின் மிக்காருங்கிற இடத்த தான் இறைவன் ஆகாய எனது விண்ணுலகமாகவும் விண்ணுலக எனது தேவர்களுக்கு தலைவனாகவும் இருக்கிறார்னு பொருள் எடுத்திருக்கிறோம். விண்ணுலகமாக இருக்கிறதும் அவர் தான், விண்ணுலக தலைவனாக இருக்கிறதும் அவர் தான். வேதங்கள் விரும்பியோத பண்ணினார். வேதங்களை விரும்பி ஓத பண்ணினார். வேதங்களை விரும்பி ஓதுதல் ஞான நிலையா, ஞானத்தினுடைய கேட்டல் நிலை, முதல் படி. வேதத்தை ஓதுதல் ஞானத்தினுடைய எந்த படி? கேட்டல். ஆசிரியர் ஓதுறதை கேட்கிறாரு, இவர் போய் ஓதுறாரு, கேட்டல் நிலை தான். பொதுவாக இந்த வேதத்தை பின்பற்றவங்க பெரும்பாலும் எதோடைய நின்றுவாங்க? கேட்டலில் நின்றுவாங்க. சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடுதெல்லாம் சாதிப்பாங்கன்னு நினைச்ச முடியாது. ஆமாம், அது பெரும்பாலோர் அப்படி சாதிக்காமல் போயிட்டா அவர்கள் கிரியில் நின்றவர்களாகவே என்ன செய்யப்படுவார்கள்? பார்க்கப்படுவார்கள். எந்த மார்க்கியாக பார்க்கப்பட மாட்டார்கள்? பார்க்கப்பட மாட்டார்கள். அதை நம்ம தெளிவாக இருந்துக்கிடணும். தெளிவாக இருந்துக்கிடணும். அதே இதில் வேதத்தை விரும்பி ஓத பண்ணியவர். நீங்கள் தில்லைவாழ் அந்தணர்களை ஒரு மாதிரி பார்க்கணும். அந்த வேத வேள்வியை செய்கிறாங்கல்ல, கற்றாங்க எரியம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலமே, அதில் வர்ற அந்தணர்களை எப்படி பார்க்கணும் அப்படின்னு எல்லா அந்தணர்களையும் ஒரே மாதிரி, எல்லா சிவனடியாரையும் ஒரே மாதிரி பார்க்க முடியாத மாதிரி எல்லா அந்தணர்களையும் எப்படி பார்க்க முடியாது? ஆமாம், சில அந்தணர்கள் அவங்களுக்கு கிரியை கேரண்டி, சரியையில் பார்க்க வேண்டியதில்லை. எது கேரண்டி? யோகம் ஞானம் கொஞ்சம் யோசித்து தான் என்ன செய்யணும், சொல்லணும். ஆமாம், அதுக்கு பிறகு பாருங்க, பக்தர்களை இசை பாடல்களை பாட வைத்தார். இந்த தொடர் அந்த திருவாசகத்தில் இருக்கோடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், அந்த அந்த வரிதானுங்க இது. அங்கே மாணிக்க வாசகர் அங்கே இதே மாதிரி யூஸ் பண்ணுறாரு. திருவாசகத்தில் இருக்குது, திருவம்பாவையில் இருக்குது. இருக்கோடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால்ங்கிற வரி தான் அப்பர் தேவாரத்தில் இந்த வடிவத்தில் இருக்குது. திருவம்பாவையில் இருக்குது. அதே தான். அது வேண்டியதே இல்லை. அந்த இருக்கோடு அப்படிங்கிறத இங்கே வேதம்னாரு. அவர் தோத்திரம்னு சொன்னதை இவர் பக்தர்களை பாட வச்சார்னு சொன்னார். அந்த வரி வேணும். எந்த வரி? இயம்பினர் ஒருபால். அந்த வரி தான் இந்த வடிவத்தில் இங்கே நிற்குது. இருக்குன்னா வேதம்னு அர்த்தம். இருக்குன்னா வேதம், ரிக்கு. ஆமாம், அதாவது இருக்குங்கிறதுக்கு நிறைய பொருள் உண்டு. ஒரு பொருள் ரிக்வேதம், இன்னொரு பொருள் வேதம், இன்னொரு பொருள் மந்திரம், 3 பொருள் உண்டு. ஆமாம், ஆமாம். ரிக்குங்கிறதுக்கு ரிக்வேதம்னு ஒரு பொருள், வேதம்னு ஒரு பொருள், மந்திரம்னு ஒரு பொருள். திருப்பள்ளி எழுச்சியில் இருக்குது 4வது மந்திரத்தில். ஆமாம், அந்த வரி தான் இந்த தேவாரமாக நிற்குது. ஆமாம், அதே தான். நீங்கள் அப்படி படிச்சிங்கன்னா தான் இதெல்லாம் வரும். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், அது மேலேருந்து வேணால் எடுத்துக்கிடலாம். இப்படி நீங்கள் எடுக்கிறதுல என்ன நன்மைனா உங்களுக்கு விளக்கம் குறையும். இதில் நிறைய விளக்கம் கொடுத்துருக்காங்க, ரிலேட்டிவாக இல்லை. அதாவது திருமுறை நாலேஜ் வர்ற மாதிரி ரிலேட்டிவாக இருக்க தவிர அந்த தேவாரத்தை அனுபவிக்கிற மாதிரி இதில் செய்திகள் குறைவாக இருக்குது. அதை நீங்கள் அனுபவிக்கிறோம்னா அங்கே போயிடணும். வாங்க, சிவார்ப்பணம். குருவே போற்றி. கிண்ணறங்கள் பக்தர்கள் பாடி ஆட. பக்தர்கள் என்ற சொல்லுக்கு அன்புடையவர்னு அர்த்தம். பக்திங்கிறது வடமொழி சொல், அன்புங்கிறது தமிழ் சொல். முத்திநெறி அறியாத
பக்தி நெறி. பக்தி நெறினா அன்பு நெறின்னு அர்த்தம். மாணிக்கவாசருடைய மார்க்கம் அன்பு மார்க்கம்னு அவர் சொல்கிறார், அங்கே தான் சொல்கிறார். அதெல்லாம் இசைக்கருவிகளுடைய வகைகள். கிண்ணறங்கிறது இசைக்கருவி வகை. கிண்ணறம், தம்புரு. 8ஆம் திருமுறையில் 28வது பதிகத்தில் கிண்ணறம் இருக்கிறதா போட்டிருக்காங்க. 8ஆம் திருமுறையில் 28வது பதிகத்தில் 6வது மந்திரத்தில் கிண்ணறம் இருக்குதுன்னு குறிப்பு கொடுத்துருக்காங்க. சரியாக பொருந்துதா என்னமோ தெரில. அது இதெல்லாம் பொருந்தி வராது, அதனால தான் அதுக்குள்ளே போகிறதில்ல. என்ன எழுதுனீங்க? அன்பு நெறி. அன்பு வந்து அப்பறை போன்றவங்க சொல்கிற அன்பு எதுன்னா ஞானத்தால் வருகின்ற அன்பு. ஞானம் ஈசன்பால் அன்பே. அப்போ இதிலிருந்து ஒரு கால்குலேஷன் போடணும். என்ன கால்குலேஷன்னா, வேதம் ஓதியது எந்த படிநிலை, பக்தர்கள் பாடியது எந்த படிநிலைன்னு பார்க்கணும். வேதம் ஓதியது கிரியை நிலை, பக்தர்கள் பாடியது வந்து ஞான நிலை. அதுக்காக வேதம் ஓதுறவங்கெல்லாம் கிரியை தான் பண்ணுறாங்கன்னு பொருள் எடுக்கக்கூடாது. நீங்கள் தில்லைவாழ் அந்தணர் புராணங்கள் எடுத்திங்கன்னா சைவ சமய படிநிலைகள் எல்லாம் அதில் வரும். சரியகிரிய யோகம் ஞானம் எல்லாமே அதில் சொல்லுவார், அவங்க அந்த படிநிலையில் இருந்தாங்கன்னு. அதுக்காக எல்லா பிராமணர்களும் எதில் தான் நின்னாங்கன்னு எடுக்கக்கூடாது. எல்லா சைவர்களும் ஞானத்துக்கு போயிடவும் இல்லை, எல்லா பிராமணர்களும் கிரியையில் நிற்கவும் இல்லை. கடக்கிறதுக்கு யோகம் இருக்கிற உயிர்கள் கடந்தது. ஆமாம், இப்போ நம்ம சாத்திர ஞானிகளை மாணிக்க வாசகரே அந்தணர் தானே, ஞானத்தை அவர் தானே சொல்லியே தர்றாரு. இப்போ பிராமணர்கள் கிரியைக்குள்ளவங்கன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய தப்பு வந்துடும். உமாபதி சிவம் பிராமணர் தானே, ஞானத்தை அவர் தானே நமக்கு சொல்லி தர்றாரு. அருள்நந்தி சிவம் பிராமணர் தானே, ஞானத்தை அவர் தான் நமக்கு சொல்லி தர்றாரு. அப்படி பொருள் எடுத்துடக்கூடாது. பிராமணர்களுக்கு அது கடமையாக விதிக்கப்பட்டது. எது? கிரியை. கிரியை கடமையாக விதிக்கப்பட்டது. விதிக்கப்பட்டது மட்டுமல்ல, எல்லாரும் செய்ய முடியாத ஒன்றாகவும் அவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒன்றாகவும் பார்க்கப்பட்டது. அதனால் அவங்க முதன்மையாக என்ன செய்தாங்க? எதை? கிரியை எடுத்தோம். அப்படி புரிஞ்சுக்கணும். ஆமாம், அது ஒரு கருவி, இசைக்கருவி. எனவே அந்த ஞான மார்க்கிகளை குறிப்பிடுவதற்கு பக்தர்கள்னாரு. பக்தர்கள் பாடிங்கிறாரு திருவாசகத்தில். ஆடுகின்றிலை கலர்க்கு அன்பிலைங்கிறார். அன்பு வந்தால் ஆட்டம் பாட்டாக தானாக வரும். அன்பு எங்கேருந்து வரும்னா ஞானத்துலேருந்து வரும். அது ரிவர்ஸில் போயிட்டே இருக்கும். இங்கே அடித்தாலும் இங்கேயும் அடிக்காமல் அங்கேயும் அடிக்காமல் பார்த்துக்கிடணும். மாணிக்கவாசகரே சொல்கிறாரு, பாடுதல் ஆடுதல் நிகழுதுனாலே அன்புனால தான் நிகழும். பெரியவங்க சொல்கிற ஆடுதல் பாடுதல். ஆடுகின்றிலை கூத்துடையான்களுக்கு அன்பிலை. இப்போ கூட ஒரு தேவாரம் திரும்ப திரும்ப யோசித்தோமே, ஆடிப்பாடி அண்ணாமலை தொழ நம் வேலை வினைகளே. ஆடிப்பாடி அண்ணாமலை தொழ ஓடிப்போகும் நம் மேலை வினைகளேன்னா, மேலை வினைனா சஞ்சீதம். சஞ்சீதம் போக்க யார் வரணும்? குரு வரணும். அங்கே எதே தான், அதுவும் அங்கே தான் போய் இடிக்கும். நீங்கள் அங்கே ஞானத்தை கொண்டு வர முடியாதுன்னு கேட்டிங்கன்னா இங்கங்கே போய் லாக் ஆகிடுவீங்க. பக்திங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு ஞானம்னு எப்படியா சொல்லுவேன்னு கேட்டால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்ல வேண்டியது வரும். ஆடிப்பாடி அண்ணாமலை தொலை ஓடி போகணும் மேலை வினைகளேன்னு தேவாரம் சொல்லுது. அப்படின்னா சஞ்சித வினை குருவால் போவோம். அப்போ குரு வரணும், குரு வந்தால் ஞானம் வரும், ஞானம் வந்தால் தான் சஞ்சிதம் போகும். அப்படின்னு அது கணித முறையில் ஸ்டெப் போட்டு போயிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதே தான் இந்த இங்கேயும் எனது ஆடுகின்றிலை கூத்துடையான்களுக்கு அன்பிலைங்கிறதும் அந்த இடம்தான். ஈசன் ஞானம்பால் அன்பேங்கிறது இந்த இடம்தான். அதனால் இந்த சேக்கிழாரும் பெரிய புராணத்தில் இது மாதிரி பிரித்து சொல்லுவார். ஒரு யாராவது ஒரு நாயனார் ஒரு ஊருக்கு போகிறாருன்னா அந்தணர்கள் வந்தாங்கம்பார், பிறகு பக்தர்கள் வந்தாங்கம்பார், பிறகு மக்கள் வந்தாங்கம்பார். அது மூணாக பிரிப்பார். அந்தணருங்கிறவங்க வேள்வியில் நிற்கிறவங்க, பக்தருங்கிறவங்க ஞானத்தில் நிற்கிறவங்க, மக்களுங்கிறவங்க அறத்தில் நிற்கிறவங்க. மூணாக பிரிப்பார். பக்தர்கள் பாடி ஆட கண்ணினார் கண்ணின் உள்ளே. அடுத்தது நம்ம இவ்வளவு அடுத்து சொல்கிறாரு,
அகத்திலே ஞானக்கண்ணா இருக்கிறவர்னு எழுதியிருக்கிறீங்க, மறந்துடாதீங்க. அதான் கண்ணினார் கண்ணின் உள்ளே சோதியாய். அகக்கண்ணில் ஒளியாக இருக்கிறார், அகக்கண்ணில் ஒளியாக இருக்கிறார். ஈண்டு அம்முதலை ஞானக்கண்ணால் காண்க என்றது 9ஆம் நூற்பாவில் இருக்குது. ஊனக்கண் பாசம் உணரா பதியை. அப்போ இந்த தேவாரம் எதில் போய் அடாப்ட் ஆகுது? 9ஆம் நூற்பாவில் போய் பொருந்துது. ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணில் சிந்தை நாடி உராத்துணை தேர்த்தியன பாசம் ஒருவர் தண்ணிலெல்லாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தேன்னு சொல்கிறதுனால எந்த கண் வருது? ஞானக்கண் வருகிறது. 8ஆம் நூற்பாவில் குரு வந்து உபதேசித்த பிறகுதான் ஒருவனுக்கு எந்த கண் பற்றிய பேச்சே? ஞானக்கண் பற்றிய பேச்சே. எனவே இந்த பக்தர்களை கொண்டு வந்து ஞானத்தில் இணைப்பதற்கு தடை இல்லை. என்ன இல்லை? தடை இல்லை. சோதியாய். சோதியாய் எல்லாரும் பார்க்க முடியுமா இறைவனை? அப்பர் சுவாமிகளே தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடுனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன்னா ஜோதியாய் கண்டேன்னு அர்த்தம். என் உள்ளே ஜோதியாய் கண்டு கொண்டேன்னு சொல்லணும். ஏன் சொல்லணும்னா அந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும். தேடினது யாரா? என்ன வடிவத்தை? ஜோதி வடிவத்தை. வெளியே தேடின ஜோதியை நான் உள்ளே பார்த்தேங்கிறாரு அப்பர். அந்த நிலையில் இந்த தேவாரத்தை வச்சு பார்க்கணும், நம்ம நிலையில் வச்சு பார்க்கக்கூடாது. நம்ம நிலையில் வேணால் இதுக்கு பன்னிசை தெரிஞ்சு பாடுவோம், இல்லைன்னா அதில் உரையில் இருக்கிற பொருளை என்ன செய்வோம்? பேசுவோம். வேறு என்ன தெரிய போகுது? 500 வருஷத்துக்கு இப்படியே இருக்க வேண்டியதான், பாடிக்கிட்டே என்ன செய்ய வேண்டியதான். அவர் என்ன சொல்லாருன்னு நமக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. ஆனால் இதில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. எந்தை மண்ணினார் வலங்கொண்டேத்த மாமரை காடனாரே. இந்த மண்ணினாருங்கிறது யார் தெரியுமா? பப்ளிக்கு. இந்த மண்ணினாருங்கிறது பிரதோஷத்துக்கு சாமி கும்பிடுறவன். ஆமாம். 3 வகையான பக்தர்களை காட்டினார். வேதத்தை முதன்மையாக எடுக்கிற அந்தணர்கள், ஆகமத்தை முதன்மையாக எடுக்கிற சைவர்கள். ஆகமம்னாலும் திருமுறைனாலும் ஒன்று தான். பிறகு மண்ணினார்னாலே என்ன அர்த்தம்? சராசரி மனிதர்கள். சராசரி மனிதர்கள். இப்போ நீங்கள் சோழ நாட்டில் போனால் நாங்கள் தேவார பாடசாலையில் படிக்கிறோம், சித்தாந்த பாடசாலையில் படிக்கிறோம், யாத்திரைக்கு வந்தோம், நாங்கள் திருவாவடுதுறை ஆதீனத்தில் போகிறோம், அங்கே போகிறோங்க. இது நம்ம சொல்கிற எதுவுமே தெரியாதவங்க சாமி கும்பிடுவாங்க. அவங்களுக்கு அவங்க ஊரில் அந்த கோயில் அவங்க இருந்து அவங்களுக்கு அது என்ன ஒரு சம்பிரதாயம் மாதிரி என்ன செஞ்சிடும்? பழகிறோம். ஒரு சம்பிரதாயம் மாதிரி அவங்களுக்கு கோயிலை வலம் வர்றது, கோயில் சாமி கும்பிட்றது, பிரதோஷத்துக்கு போகிறது, அதெல்லாம் அவங்களுக்கு தேவாரம் இருக்கிறது தெரியாது, திருவாசம் இருக்கிறது, பன்னீர் திருமுறை தெரியாது, சித்தாந்தம் தெரியாது, அங்கே நாயனார் வந்ததும் தெரியாது. ஆனால் எதை கும்பிட்டுட்டு இருப்பாங்க? அது அந்த நிலையில் இருக்கிறவங்களையும் இதில் காட்டுறார். இதைத்தான் சேக்கிழாரும் இப்போ தான் நம்ம பேசணும். சேக்கிழாரும் பெரிய புராணத்தில் காட்டுவது. மண்ணினார் வலங்கொண்டு ஏத்து. வலம் வந்து புகழ்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது அந்த லெவல். வலங்கொண்டு புகழ்ந்து ஏற்றுதல் வந்து எதில் சேர்ந்துடணும்னா சரியையில் சேர்ந்துடும். இப்போ மார்க்கத்தை க்ளோஸ் பண்ணுங்க. கடைசியிலே வர்றவங்க சரியையில் நின்னாங்க, அந்தணர்கள் கிரியையிலையும் யோகத்தில் நின்னாங்க, பக்தர்கள் ஞானத்தில் நின்னாங்க. முடிஞ்சது மார்க்கம். வலம் வந்தவர்கள் சரியையில் நின்னாங்க, வேதம் சொன்னவங்க கிரியையில் நின்னாங்க. புரியுதா? கிரியை சைவ சித்தாந்தப்படி கிரியைக்குள்ளேயே எதை சேர்க்கணும்? யோகம். அதில் வந்து தனியாக சொல்ல வேண்டியதில்லை. கிரியையில் யோகத்தில் நின்னாங்க, பக்தர்கள் ஞானத்தில் நின்னாங்க. அப்போ இந்த பதியத்துக்குள்ளே என்ன இருக்குது? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளவு கஷ்டம். இது எந்த உரையாசிரியர்னு சொல்லி இப்போ நீங்கள் வந்து இதில் கீழே இருக்கிற விளக்கம் வந்து தமிழ்நாட்டின் தலை சிறந்த சைவ அறிஞர் எழுதின குறிப்புரை. ஆனால் அதில் என்ன இருக்கும்னா இதே மாதிரி செய்தி 9ஆம் திருமுறையில் இருக்குது, 12ஆம் திருமுறையில் இருக்குன்னு இருக்குமே தவிர நம்ம பார்த்த என்ன பார்வை இருக்காது, சித்தாந்த பார்வை இருக்காது. அவங்களுக்கு தெரியாததல்ல, அவங்க நம்ம கண்டுபிடிச்சிருவோன்னு நினச்சிட்டு விட்டுருக்காங்க. யார் கண்டுபிடிச்சா? நம்ம கண்டுபிடிச்சிருவோன்னு நினச்சி அவங்க விட்டுருப்பாங்க. நம்ம கண்டுபிடிக்கணுமல்ல. அவங்களுக்கு தெரிஞ்சதுனால சொல்லலை, விவரம் இருக்கிறவன் எடுத்துக்கிடுவான்னு விட்டுட்டாங்க, யாரும் எடுக்கலை. அதுதான் அழகான தேவாரம். இதை மனசில் வச்சு இந்த தேவாரத்தை படித்தா எப்படி இருக்குது பாருங்கள். விண்ணினார் விண்ணின் மிக்கார் வேதங்கள் விரும்பியோத பண்ணினார் கிண்ணறங்கள் பக்தர்கள் பாடியாட கண்ணினார் கண்ணினுள்ளே சோதியாய் நின்ற எந்தை மண்ணினார் வலங்கொண்டேத்து மாமரை காடனாரே
என்றார். இதில் இன்னும் விரிவான செய்தி என்னென்னா, அந்த தலம் வேதத்தால் என்ன செய்யப்பட்ட தலம், வேதம் பூஜித்து கதவை பூட்டிய தலம். அதை இதில் சேர்க்கணும். வேதம் பூஜித்து கதவை பூட்டிய தலம். அந்த இடத்துல அந்தணர்களை வச்சு பார்க்கணும். அப்புறம் சம்பந்தரம் என்ன பாடி திறந்து பூட்டின தலம், அதில் பக்தர்களை வச்சு பார்க்கணும். ஆமாம், அப்பர் சம்பந்தர்லாம் இதுக்குள்ளே தான் வந்து ஆகணும். எதுக்குள்ளே? பக்தர்களுக்குள்ளே தான் வந்து ஆகணும். பக்தர்களை வச்சு பார்க்கணும். இது அல்லாமல் மூன்றாம் நிலையில் இருப்பாங்கள்ல மக்கள், அவங்க தான் மன்னினார். வேதம் சாத்தும் போதும் பார்த்துக்கிட்டே நின்றுருந்துருப்பான். இவங்க 2 பேரும் திறக்கும் போதும் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். திறக்கும் போதும் வாழ்க வாழ்கன்னு இருப்பான், கதவு பூட்டும் போதும் வாழ்க வாழ்கன்னு இருப்பான். அவன் லெவல் அவ்வளோதான், அவனுக்கு அதுதான் முடியும். அவன் யார்? பக்தர். ஒவ்வொரு கட்டத்திலையும் அப்படி இருக்கக்கூடியவர்கள். அதையும் இதில் நாம் பொருத்தி படித்து, ரொம்ப முக்கியம் அந்த திருப்பள்ளி எழுச்சி 4வது மந்திரத்தை தான் இதனுடைய ரகசியம். என்னது? இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், அங்கே ஒரு பட்டியல் கொடுக்குறாருல்ல, அவங்கள வந்து நீங்கள் 4ஆக பிரிச்சுக்கலாம். இதே மாதிரி அவங்கள எடுத்து வந்து எதில் போட்டுக்கலாம்? சரியையில் என்னது யார் பூ கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாருல்ல, அவங்கள சரியையில் போடணும். உருகுனாங்க அழுதாங்கங்கிற அவங்கள ஞானத்தில் போடணும். வேதம் சொன்னவங்கள கிரியையில் போடணும். அங்கேயும் பிரிச்சிடலாம். கிரியையில் தான் சேரும் வேதம். கிரியையில் சேரும். கிரியை சொன்னாலே யோகம் சொன்னதாயிரும் சைவத்தில். அதில் சேர்ந்துடும். அந்த மந்திரத்தையும் நீங்கள் இப்படி பிரித்து தனியாக பிரித்து எடுத்துடலாம். பிரித்து எடுக்க தெரிகிறதுக்காகத்தான் இந்த தேவாரத்தை வந்து உரையில் இருக்கிறது அப்படியே படித்தா நம்ம இப்போ 10 மந்திரம் படிச்சிருக்கலாம். நம்ம ஆட்களே அதைத்தான் விரும்புகிறாங்க. ஏன்னா வந்தோமா, ரேஷனை வாங்கினோமா, போனோமா. இது ரேஷன் வாங்குகிற இடமா? இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், தேவாரத்தை நமக்கு புதிதாக பார்க்குற முறை தெரியணும். இதைத்தான் நம்ம வந்து கொஞ்சம் விரிவாக செய்யலாமான்னு பிளான் பண்ணுறோம். என்ன விழாங்கிற பேரில்? தேவாரம் ஃபெஸ்டிவல், ஸ்டேட் லெவல். இங்கிலீஷில் கற்பனை பண்ணிக்கிட வேண்டியதான். ஆமாம், ஸ்டேட் லெவல் தேவாரம்னா அப்போ நேஷனல் லெவல் தேவாரம் இருக்கான்னு கேட்பான். ஆமாம், ஸ்டேட் தேவாரம் ஃபெஸ்டிவல் கீழே ப்ராக்கெட்டில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு போடுவாங்கள்ல, அது மாதிரி மாநில அளவில் ஸ்டேட் லெவல்னு கீழே போட்டுக்கணும். துண்டெல்லாம் அடிச்சிருவோம். இந்த அரசியல்வாதிகள் போடுறாங்களா அந்த மாதிரி துண்டு. அதில் வந்து அந்த குருகுல பேர் தேவாரம் ஃபெஸ்டிவல் தமிழ் இங்கிலீஷ்லலாம் வந்துடும். அதுதான் சால்வையே. நம்ம கற்பனை பண்ண எதுவுமே நடக்காமல் போனது கிடையாது. இது என்ன பெரிய வேலையா? 3,20,000 ரூபா பட்ஜெட்லேயே திருவாசகம் ரெஜிஸ்டர் பண்ணோம். இது அவ்வளோ பெரிய பட்ஜெட்டே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அதுலேயுமே எல்லோரும் தான் காசை போட்டோம். இது அவங்க வர்றவங்க கூட நன்கொடையினால் கூட நம்ம செய்யலாம். முடிஞ்ச அளவு அதை பிரம்மாண்டமாக பண்ணணும். இங்கே நம்ம உடுமலையில் பண்ணணும். 2 நாள் கட்டாயம். அதுக்கு ஒரு கூடுறது குறையிறதெல்லாம் மாணவர்கள் வருகையை பொறுத்து. நம்ம பயிற்சி கொடுக்கணும். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 10 பேரை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். 20 பேர்னால் 2 நாள் வேணும். ஒரு நாளைக்கு எத்தனை பேர் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும்? நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள பேச வச்சு பேசிட்டாங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணாலும், நாகர்கோவில் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் எங்கள் அம்மாவுக்கு 80 வயசுக்கு பிறகு ஆப்ரேஷன் பண்ணி 2வது நாள் நம்ம கண் முன்னால் நடத்தி காட்டிடுவோம். வீட்டில் போய் நடக்க மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு பண்ணிடுவோம். நம்ம கண் முன்னால் வாக்கர் வச்சு நெசிய வச்சுருவோம், நடக்க வச்சு காட்டிடுவோம். அதுமாதிரி நாங்கள் பேச வச்சு காட்டிடுவோம். நீ வீட்டில் போய் முடமாக படுத்துக்கிட்டால் அதுக்கு யார் பொறுப்பு கிடையாது, நாங்கள் பொறுப்பு கிடையாது. நடக்க வச்சு காட்டி தான் எங்கள் அம்மாவை ஒப்படைச்சான். ஆனால் எங்கள் அம்மா வந்து அவங்க வெயிட்டுக்கு நடக்க முடியாமல், உடம்புலாம் வலிக்கிறதுனால அப்படியே படுத்து கடைசியில் நடக்க முடியாமல் ஆனாங்க. அதுக்கு யார் பொறுப்பு கிடையாது. அவன் கண் முன்னாலே நடத்தி காட்டுறான், வாக்கர் பிடிச்சி நடத்தி காட்டுறான். அதுமாரி நாங்கள் வந்து ஒரு 24 மணி நேரம் அல்லது 48 மணி நேரத்தில் ஒருத்தரை பேச வச்சு காட்டிடுவோம். இது வந்து தமிழ்நாட்டில் முதலாக நம்ம தான் கையில் எடுக்கிறோம். பொதுவாக சைவத்தில் பேசணும்னா வயசாகி இருக்கணும், கண் பார்வை குறைஞ்சிருக்கணும், பெரியவராக இருக்கணும், எவனையும் வளர விடாதவராக இருக்கணும், அவர் மட்டுமே வளர்ந்துருக்கணும். ஆமாம், அந்த பார்வையை வந்து நம்ம உடைக்கிறோம். ஆமாம், அந்த பார்வையை
அவரும் நம்மளை மாதிரி சிந்திக்கிறாரு சார். ஏன் தெரியுமா? ஃபீல்டுக்கு போகிறதுனால இடர்படுறாரு. களத்தில் அவர் என்னையெல்லாம் சந்திக்கிறாரோ மனம் திறந்து சொல்கிறார். சராசரி மனிதராக அவர் சாப்பிட்டுட்டு தூங்குனா அவருக்கு அந்த சிந்தனை வராது. அவர் வந்து ஒரு ஆர்வத்தோட வேதத்தை படிச்சுட்டு ஃபீல்டுக்கு வரும்போது ஃபீல்டு வித்தியாசமாக இருக்குது. அவர் சொல்கிறார். அப்போ அந்த ஃபீல்டில் வந்து அவர் பார்க்கும்போது தான் நம்மளை மாதிரி யோசிக்கிறார். ஆமாம் ஆமாம். இது நிறைவு. நம்ம அடுத்த பாடப்பகுதி பார்க்கலாம். திருவாசகம் பாருங்கள். திருவாசகம் பாருங்கள்.